செல்ல குழந்தையே என்று உன் அப்பன் பேசுகின்ற இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள். ஏனென்றால் அப்பன் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லப் போகிறேன். இதுவரை நடந்ததையும் இனிமேல் நடக்கப் போவதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்தது என்னவோ அவையெல்லாம் உன் கண் முன்னே நடந்தது. எல்லாவற்றையும் நீ நன்கு அறிவாய். ஆனால் இனி என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் தானே நீ குழம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் எந்த பக்கம் செல்லுமோ, எப்படி திசையில் திரும்புமோ என்கின்ற குழப்பத்தில் தானே என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன சந்தோஷம் அடைந்து விடுவாய் அல்லவா? உன்னுடைய சந்தோஷத்திற்கு என்றுமே பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்ற உன் அப்பன் நான் நிச்சயமாக உனக்கு அதனை தந்துவிட வேண்டும் என்கின்ற முனைப்போடுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இப்பொழுது எல்லாம் அதிகமாக பயத்தோடு நடுங்கிக் கொண்டு இருக்கின்றாய். வெளியில் உன்னால் செல்லக்கூட முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் உன் மனம் படுகின்ற பாட்டினை உன் எல்லாமே உனக்கு அதிகமாக பயத்தினை காண்பித்து கொடுத்து விட்டது. எந்த திசையில் நின்றாலும், எந்த பக்கம் சென்றாலும், நினைத்தாலும் அங்கே உனக்கு ஏகப்பட்ட தடங்கல்களும் தடைகளும் குடும்பத்துக்குள்ளே உன்னுடைய நிலைமையும் கண்டுள்ளது. யாரிடமும் உன்னை பற்றி உன்னால் நிரூபிக்க முடியவில்லை. நீ உன்னை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றுதான் போராடி கொண்டு இருக்கின்றாய். ஆனால் என் குழந்தையே, உன்னை நிரூபிக்க முடியாமல் கடைசியில் நீ தோற்று போய் நின்றாய். உன்னால் ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட இவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது இதை செய்வதற்கு நாம் செய்யாமலே இருந்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விடுகின்றது. என் பிள்ளையே, எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். நல்ல எதிர்காலம் இருந்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று. ஆனால் உனக்கு நீ நினைத்தது போன்று எந்த ஒரு விஷயமும் கிடைத்த பாடில்லை என்று எப்பொழுதும் உனக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலை உனக்கு இக்கட்டாக கொண்டு இருக்கிறது. பயம் எந்த அளவிற்கு கூறிய பயம் தெரியும் என் பிள்ளையே. இனிமேல் இந்த வாழ்க்கை இதோடு நின்று விடுமோ, இது போல நின்று விடுமோ, இனி ஒரு அடி கூட நம்மால் நகரக்கூட முடியாதோ, அந்த நிலை வந்து விடுகின்றமோ என்று என் பிள்ளை, என் தங்கம், அப்பனிடம் நீ அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். எப்பொழுதும் இனி உன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று சொல்லும் பொழுது நீ புரிந்து கொள்வாய். இத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் எதற்காக உனக்கு நடந்தது என்று, யார் உனக்கு இதையெல்லாம் நடத்தி காண்பித்தார்களோ அவர்களுடைய உண்மையான எண்ணம் என்னவென்று என் தங்க பிள்ளை, உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு எந்த ஒரு முயற்சியிலும் கை கொடுக்காமல் எப்பொழுதுமே மனம் வருத்தும்படி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் என் பிள்ளை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ முன்னேறி விட்டாய். அது அவர்களுக்கு மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறது. யாருமே இங்கு சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிப்பது இல்லை. அதிலும் குறிப்பாக நீ இருந்தால் அதை அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல், முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில் வரும்பொழுது அதை கண்டு சந்தோஷப்படுகின்றவர்கள் மத்தியில் இவர்களுக்குள் இத்தனை வேதனை வருகின்றது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும் என் குழந்தை, வேறொன்றும் இல்லை. பொறாமை எண்ணம்தான் ஒரே ஒரு காரணம் இதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே, என் குழந்தையே. வேறொன்று என்ன வரப்போகிறது என் செல்லமே? ஒரு விஷயத்தை நீ செய்கின்றாய் என்கின்ற வஞ்சனை எண்ணம்தான் என் தங்கமே. அவர்களால் அந்த விஷயத்தை ஒரு நாளும் செய்துவிட முடியாது.
ஆனால் நீ செய்கின்றாய் என்று உடன் அங்கே அவர்களுக்குள் மனதுக்குள் எப்பொழுதும் நெருப்பானது அங்கே எரிய ஆரம்பித்து விட்டது. உன்னை எப்படி ஏனும் கீழே தள்ளிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றும் தானே அவர்கள் எண்ணி உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல், உன்னுடைய நல்ல வாழ்க்கையை உன்னை வாழ விடாமல் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இனிமேல் இந்த எண்ணம் எல்லாம் என்னவாக போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அவர்களுக்கான நேரம் முடிய தொடங்கிவிட்டது. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமல் போய்விடுமா என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் இப்பொழுது உனக்கான நேரம். நீ இப்பொழுது உனக்கான செயலை தொடங்க வேண்டிய நேரம். யாருக்காக, யாரை பார்த்து இத்தனை நாள் பயந்தாயோ, யார் எதுவும் சொல்லிவிடுவார்கள் என்று ஒரு விஷயத்தை செய்வதற்கு அஞ்சி நின்றாயோ, இனிமேல் அவர்களுக்காக பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் எத்தனை பெரிய காரியத்தை உனக்கு செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? தன்னால் முடியாது என்பதற்கான நீ ஒரு விஷயத்தை செய்து முன்னேறிவிடக்கூடாது என்று எண்ணி உன்னுடைய முன்னேற்றத்தை அல்லவா தடுக்க நினைக்கின்றார்கள். உன்னுடைய எதிர்காலத்தை அங்கே அவர்கள் அப்படியே சூனியமாக நினைத்து விட்டார்கள். இனி இது போன்ற புத்தி கொண்டவர்களை எல்லாம் நீ கணக்கில் வைத்து கொள்ளக்கூடாது. இனி உன் வாழ்க்கை இந்த அப்பன் கைப்பிடிக்குள் வந்து விட்டது. இனிமேல் நடக்க இருப்பது எல்லாமே இந்த அப்பன் சொல்கின்ற வழியில்தான் நடக்கப் போகின்றது. எந்த ஒரு பிரச்சனையும் என் பிள்ளையை நெருங்காமல் அப்பன் உன்னையை பாதுகாப்பாக என்றுமே நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்காக எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக நிச்சயமாக மாறிவிடும். யாரையும் நம்பி நீ இந்த வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைக்கவில்லை. இப்பொழுது மாதிரி எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். போய்விட்டதான நின்று கொண்டிருக்கின்றாய், அதை நினைத்து மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். போனதை நினைத்து எப்பொழுதும் மனம் வருந்தாதே. அவரை உன்னிடத்தில் வந்து மன்னிப்பை நிச்சயமாக கேட்பார். சிலர் சூழ்நிலைகள் அவர்களுக்கு உன்னை தவறானவராக காட்டி கொடுத்திருக்கின்றது. அந்த சூழ்நிலையினால்தான் நீ இன்று உன் வாழ்க்கையை இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனால் என் பிள்ளை அது நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இப்பொழுது இருக்கும் என்று நீ நினைத்தது இனிமேல் அப்படியே இருக்கப் போவதில்லை. இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கைப்பிடிக்குள் மட்டுமே நான் என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வந்து பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வைத்து விட்டேன். நீ ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்பதை அன்றுதான் நீ புரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் இவள் வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்று நீ நினைத்துவிடக்கூடாது. நிச்சயமாக ஒரு காலம் வரும் பொழுது அவர்களுக்கு அதற்கு செயல்களை செய்து கொடுத்து விட வேண்டும். அதை தராமாக கொடுத்து விட வேண்டும். என் செல்லமே, உன் அப்பன் காத்து கொண்டு இருக்கின்றேன். இதுவரை இந்த வாழ்க்கை வேறு, இருக்க போகின்ற வாழ்க்கை வேறு. என் பிள்ளையே, ஆசைப்பட்டதை அடைய வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? அதை நிச்சயமாக நீ அடைய தீர்வாய். நீ அடைய நினைத்த பொருட்களை உன்னுடைய அன்பும் புரிந்து கொள்வதற்காக தகுந்த நேரத்தில் உன்னிடத்தில் வந்து சேரும். உனக்கான தகுதியை நீ எப்பொழுதும் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த பட்சத்தில் நிச்சயம் அந்த வாழ்க்கை உன்னிடத்தில் உன் கையில் வந்து கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எல்லா சூழ்நிலையும் உனக்காக நான் மாற்றி கொடுக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் இது மட்டும்தான் நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, நீ அப்பனை நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று உன் செய்ய வேண்டும். யாரிடம் அந்த அவ பெயரை நான் வாங்க வேண்டும் என்று நீ நினைத்தாலும் கூட இனி அப்பன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றி காட்டாமல் விட்டுவிட மாட்டேன். இதுவரை நீ அடைந்த
துன்பங்கள் எல்லாம் போதும். இதுவரை நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் போதும். யாரிடத்திலும் பெயர் வாங்கிவிடாமல் என்றும் நினைகின்ற தன்னிடத்தில் எந்த ஒரு தூய்மையும் இல்லாமல் மற்றவர்கள் மீது எந்த நல்லெண்ணங்களும் இல்லாதவர்கள் வாயில் இருந்து உனக்கு ஒரு அவப்பெயர் வருகின்றது என்றால் அதை பற்றி நீ ஒரு பொழுதும் கவலைப்பட வேண்டாம். என் தங்கமே, உனக்கான பாதை, உனக்கான முன்னேற்றத்தை உனக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கும் பொழுது அதை நீ நிறுத்திவிடக்கூடாது. என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று லட்சியம் உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் பிள்ளையை, நினைத்ததை அடைய நினைக்கின்ற குழந்தைகள் அதை அடைவதற்காக அந்த திறமைகளை கொண்ட குழந்தைகள் ஒருபோதும் நீ வருத்தப்பட வேண்டாம். இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்காதே என்று நினைத்து நீ பயந்த காலம் எல்லாம் உன்னை விட்டு சென்று விட்டது. இனி எல்லாம் உனக்கு உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடக்கப் போகின்றது. இந்த அப்பனை பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்து விட்டேன். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு முயற்சியினும் நான் அப்பன் உனக்கு துணையாக நிற்கின்றேன். யாருக்கும் பயப்படாமல், யாரையும் நினைத்து அஞ்சாமல் செய்ய வேண்டிய செயலை துணிந்து செய். நான் உன்னோடு துணை நின்று கொண்டு உன்னை வெற்றியோடு பெருமையோடும் உன்னை அருகில் இருந்து கொண்டு என்றும் உனக்கு உன் அப்பனானவன் என்று நான் தருவது சத்திய வாக்கல்ல. இது இந்த அப்பன் என்னுடைய தெய்வ வாக்கு என்பதை மறந்துவிடாதே. எந்நாளும் உன்னை கைவிட நினைத்ததை இந்த அப்பன் இனிமேல் ஒருபோதும் கைவிட்டுவிட மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகின்ற நல்ல எதிர்காலத்தை நோக்கி நீ பயணித்து கொண்டு என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.